நாய்படாத படா இருக்கு இந்த தொழில்ல. 4 தலைமுறைக்கு முன்னால நம்மள நாடாளும் பரம்பரைன்னு சொன்னாங்க. இப்போ 4 பேப்பரை வித்து சம்பாதிக்கிறதுக்குள்ள போதும் நான் இதை வித்து என்னைக்கு சம்பாதிச்சு வீடு வாசல் காருன்னு என்னைக்கு வாங்க போறோமோ தெரியல. இந்த பேப்பர் வச்சுங்களா தருவ? ஒரு காரு 2 பங்களா வாங்கி தரட்டா? வித்து போன பேப்பருக்கு போய் இந்தா கேட்டனா போ போய் பணியாரத்தை தின்னுட்டு தூங்கு. என்ன இது பேப்பர் இது மட்டும் தனியா இருக்கு? என்ன இது வரைபடம் எல்லாம் போட்டிருக்கு? ஆஹா, என்னது பசுமை வழிகாட்டில் புதையல். ஆஹா, நல்ல காலம் பிறந்துருச்சுடா, நல்ல காலம் பிறந்துச்சுடா. இந்த தொழிலுக்கு ஒரு விமர்சனம் பிறந்துருச்சுடா. இனிமேல் இது எதுக்கு? இவன் இவ்வளவு ஸ்பீடா போயிருக்கான். ஏய் ஓட்ட வரத்துல நில்ல. என்னையா என்னையா நான் எதிர்க்க வர மனுஷனை பார்த்தோம் பார்க்காத மாதிரி போயிருக்க. நான் உன்னை பார்க்கவே இல்லையாடா. ஏயா நீயும் நானும் எவ்வளவு பாட்டில் பேப்பர் இது பண்ணிருக்கோம், தொழில் பண்ணிருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு எப்படி இருக்க ஏதா இருக்குன்னு கேட்கலாம்ல. சரிடா, இப்போ உன்னை எப்படி இருக்க எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? என்ன பண்ற? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏடா இப்ப நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏயா அது கொஞ்சம் அன்பா தான் சொல்றது. அது என்னது பாக்கெட்ல? அதுவா நெஞ்சு வலி. பொய் சொல்லாதையா, புதையல் ரகசியம் தானே. ஆஹா, கரெக்டா கட்டுவிட்டான். இவனை எப்படியாவது கலத்தி விடணுமே. ஐயா உனக்கு இப்ப என்ன வேணும்? நீ எங்க போய்கிட்டு இருக்க? இப்ப நான் எங்க போறதுன்னு யோசனை இல்லாத இருந்தேன். சரி, இப்ப நீ மாட்டினா உன் கூட வரணும் போல இருக்கு. ஐயோ, நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. இவன் கூட வந்தா புதையல் இருக்க இடத்த தெரிஞ்சுப்பான். இவன் எப்படியாவது கலத்தி விடணும்டா. லூஸ் மாதிரி எப்ப பார்த்தாலும் மண்டியை செஞ்சுனே இருக்க. நல்ல ஐடியா. இவனே கொடுத்துட்டான், யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். என்னையா ஏப்பா, என்னடா இது எங்கே பார்த்தாலும் கல் முள்ளாவே இருக்கு. 2 மலையை தாண்டி 2 கிலோமீட்டர் தாண்டி நடந்து வந்திருக்கோம். புதையல் இருக்க இடத்த பார்க்கணும். இதுக்கு பேர் பசுமலை காடாம். இங்கே பல கொலை நடந்திருக்கு சொல்கிறாங்க. பார்ப்போம். ஏம்மா, என்ன இது? ஆவியாக இருக்குமோ? ஆமாம், ஆவியே தான். நல்லபடியாக புதையலை கைப்பற்றி ஊர் போய் சேரணும்டாப்பா. சாமி, என்னடா இது வழியே தெரியலையே. இப்படி தான் இங்கிட்டு தான் போகணுமோ? நல்ல வேலை வீரப்பன் எதுவும் வந்துடக்கூடாது. நம்மளை தூக்கிட்டு போய் வீரப்பன் என்ன பண்ண போகிறான்? நம்மளை தூக்கிட்டு போனால் அம்மன் ஜல்லி கிடைக்காது. எங்கடா அந்த 16 அடி மரத்தை காணோம். 16 மரத்துக்கு கீழே புதையல் இருக்குன்னு சொன்னாங்களே. ஒரு வேளை இப்படி தான் போகணுமோ? இதில் போய் பார்ப்போம். இங்கிட்டு போய் சோத்தாயங்கை பக்கம் திரும்பணும். அப்புறம் சுற்றி தேடி பார்க்கவும். அந்த 16 மரம் 1 2 3 4 5 6 ரெட்டை மரம். அதுக்கு பக்கத்தில் 16 அடி மரம். இங்கே தான் சவுண்டு கேட்குது. இங்கே தான் புதையல் இருக்குது. இங்கே தான் கண்டுபிடிச்சேன் தான் நோண்டுறம்ப. வந்துடக்கூடாது. சீக்கிரமாக நோண்டிட்டு புதையலை கண்டுபிடிக்கணும். ஐயா, புதையல் கிடைச்சிருச்சுடா அப்பா. இனிமேல் நான் பெரிய ஆளாக போகிறேன். எப்பா சாமி, பொட்டி கிடைச்சிருச்சுடா அப்பா. இதை வச்சு திருநெல்வேலி டு சென்னை ஒரு 3 பஸ் வாங்கி விட போறேன். ஊருக்கு ஒரு ஒயின் ஷாப்பு திறந்து பெரிய கோடீஸ்வரனா ஆக போறேன்டா அப்பா. இனிமேல் இந்த ஓட்ட ஓடசல் வியாபாரத்துக்கு ஒரு கையெடுத்து கும்பிட்டுட்டு பெரிய ஆளாக போறேன். என்னது புதையல்னு பார்த்தா இது என்ன பழைய காலத்து கணக்கு புக்கு மாதிரி இருக்கு? என்னடா இது? ஆஹா, புதையில வேற எங்கேயோ வச்சிருக்காங்க. அப்ப இதுல எழுதி இருக்கு போல. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. என்னடா இது? உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. கீழே படி. ஏண்டா அறிவு கெட்ட பங்கர நாய. என்னது பங்கர நாயாவா? ஏண்டா சோம்பேறி நாய, இன்னொருத்தன் புதையில புதைச்சி வைப்பான். அதை எடுத்துட்டு போய் நீ வச்சு பெரிய ஆள் ஆயிடலான்னு பாக்குறியா? என்னடா இது? சோம்பேறி நாய, உழைத்து வாழு, பிற உழைக்க வாழ்ந்திடாது, திருடி பொழைக்காது.
புதையில எடுத்துட்டு போய் அவ்வளவு ஈஸியா பிரியலாம் இல்லைன்னு பாத்தியா? மேலே படி. சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாது. உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாது. கீழே படி. அடே என்னடா இது முதல்ல இருந்து வருது? ஐயோ, அந்த காலத்துல எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி அசிங்கமா எழுதி வச்சிருக்கானே, பங்கர நாயனா என்னவா இருக்கும்? இதை நம்பி நான் வந்து ஓட்ட உடசலாம் தூக்கி போட்டுட்டு வந்தேனேடா ஐயா. எல்லாம் போச்சு, புதையில நம்பி வாழ்க்கை போச்சு. என்ன செய்யறது? ஏய், என்ன பண்ற? ஐயா நான் பைத்தியம். எந்த பைத்தியடா? பைத்தியம் ஒத்தி நிக்குது. ஆமால ஐயா, என்னையா சொல்றது? நான் எனக்கு ஒண்ணும் புரியல ஐயா. இங்க நடக்கிற கொலைகள்லாம் நீதான் காரணமா? ஐயோ ஐயா, என்னையா என்ன போய் இப்படி சொல்றீங்க? நான் இரும்பு வியாபாரம் பண்றேன், இந்த பேச்சம்பழம் விக்கிற சாதாரண ஒரு வியாபாரியா, என்ன போய் கொலைகாரன்னு சொல்றீங்க? இந்த பாருங்கய்யா, இன்னைக்கு ஒருத்தன் வந்தான், 1/4 கிலோ பேப்பரை போட்டுட்டு போனாயா. அதுல வந்து பசுமை வள காட்டுல புதையலுன்னு இருந்துச்சுயா. அதை பார்த்து ஏமாந்து இங்க வந்தையா. அந்த காலத்துல ஒருத்தன் புதையலுன்னு சொல்லி இதுல பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில எழுதி வச்சிருக்காயா. நீங்களே படிங்க. இத பார்த்து ஏமாந்து நிக்கிறேன்யா. என்னையா என்ன போய் கொலைகாரன் இங்க விசாரிக்க கூடாது. வா ஐயா, நான் இந்த புதையில எடுத்து கவர்மெண்ட்டுக்கு பாதி காசு கட்டலாம்னு இருந்தேன். என்னையே கொண்டு போய் அந்த கவர்மெண்ட்ல அடைக்கிறேன்னு சொல்றீங்க. எந்த விதத்துலயா நியாயம்? வாடா பேசலாம்.